அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 859. தலைப்பு பூமி பந்து, தொடர் 36. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பூமியில் அன்றும் என்றும் இன்றும் அல்லாஹுக்கு மாறு செய்தவர்களை அணி அணியாக, கூட்டம் கூட்டமாக, கொத்து கொத்தாக அவனுடைய வேதனையின்பால் மீட்டி அவர்களை அழித்திருக்கின்றான். அவன் மிக கிருபையாளனாகிய அதே நேரத்தில் பிடிப்பதிலே, ஆக்கினை செய்வதிலே, தண்டிப்பதிலும் கடுமையானவன். அல்லாஹ் கூறுகின்றான், وَكُلًّا أَخَذْنَا بِذَنبِهِ فَمِنْهُمْ مَنْ أَرْسَلْنَا عَلَيْهِ حَاصِبًا وَمِنْهُمْ مَنْ أَخَذَتْهُ الصَّيْحَةُ وَمِنْهُمْ مَنْ خَسَفْنَا بِهِ الْأَرْضَ وَمِنْهُمْ مَنْ أَغْرَقْنَا وَمَا كَانَ اللَّهُ لِيَظْلِمَهُمْ وَلَكِنْ كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ. இவ்வாறு நாம் ஒவ்வொருவரையும் அவரவர் செய்த பாவத்தின் காரணமாக பிடித்தோம். அவர்கள் சிலர் மீது கடும் புயல் மூலமாக கல்மாரியை அனுப்பினோம். அவர்கள் சிலரை பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது. அவர்கள் சிலரை பூமியினுள் புதையச் செய்தோம், பூமியினுள் அழுந்தச் செய்தோம். அவர்கள் சிலரை மூழ்கடித்தோம். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். 29வது அத்தியாயத்தின் 40வது வசனம். படைத்து வெறுமனை விட்டுவிடாமல், இது நேரான வழி, இவ்வழியை பின்பற்றி வாழ்ந்தால் இம்மையும் மறுமையும் உனக்கு நன்மையாக அமையும். இது தவறான வழி, இந்த வழியிலே சென்றால் உலகிலும் நெருக்கடியான வாழ்க்கை, பூமியிலும் நெருக்கடியான வாழ்க்கை, மரணத்திற்கு பிறகுள்ள மறுமை வாழ்க்கையும் தண்டனைக்குரிய வாழ்க்கை என்பது இறை தூதர்களால், அவர்கள் கொண்டு வந்த வேதங்களால் சொல்லப்பட்டும் மதிமயங்கியவர்களாக, அலட்சியமாக, இருமாப்பாக அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து அவருடைய அடிமை என்பதை மறந்து அவர்கள் ஆடிய ஆட்டத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய ஆட்டத்தை முடித்து வைத்தார். இன்னும் அல்லாஹ் கேட்கின்றான், وَلَئِنْ سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَسَخَّرَ الشَّمْسَ وَالْقَمَرَ لَيَقُولُنَّ اللَّهُ فَأَنَّى يُؤْفَكُونَ. மேலும் இறை தூதரே, நீர் இவர்களிடத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்து சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்தில் வசப்படுத்தியிருப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றே இவர்கள் திட்டமாக கூறுவார்கள். அவ்வாறாயின் அவர்கள் உண்மையை விட்டு எங்கே திசை திருப்பப்படுகிறார்கள்? 29வது அத்தியாயத்தின் 61வது வசனம். அல்லாஹுதான் அனைத்தையும் படைத்தவன் என்று உறுதியாக நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நடக்க வேண்டியவர்கள் அவனுக்கு மாறு செய்த காரணத்தினாலே அழிவுக்குள்ளானார். இன்னும் அல்லாஹ் கேட்கின்றான் இந்த மக்கத்து காவிர்களை பார்த்து, வலஇன் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா லயகூலுன்ன அல்லாஹ் குல் அல்ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யாகிலூன். இன்னும் அவர்களிடம் வானத்திலிருந்து நீரை இறக்கி பிறகு அதனை கொண்ட பூமியை அது காய்ந்து இறந்த பின் உயிர்ப்பிப்பவன் யார் என்று நீர் கேட்பிராயின் அல்லாஹ் என்றே இவர்கள் திட்டமாக கூறுவார்கள். அதற்கு நீர் கூறும் அல்ஹம்துலில்லாஹ், புகழெல்லாம் அல்லாஹுக்கே உரியது என்று கூறுவீராக. எனினும் இவர்களில் பெரும்பாலோர் அறிந்துணராதவர்களாக, அறியாமையிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். 29வது அத்தியாயத்தின் 63வது வசனம். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் பிரார்த்தித்து அழைக்கும் உங்கள் இணை தெய்வங்களை நீங்கள் கவனித்தீர்களா? அவர்கள் பூமியில் எதை படைத்திருக்கின்றனர் என்பதை எனக்கு காண்பியுங்கள். அல்லது வானங்களின் படைப்பில் அவர்களுக்கு ஏதேனும் கூட்டுண்டா, பங்குண்டா என்ற இறை தூதரை நீ கேட்பீராக. அல்லது தெளிவான ஆதாரத்தை அளிக்கக்கூடிய வேதத்தை நாம் இது விஷயத்தில் அவர்களுக்கு அளித்திருக்கிறோமா? எதுவும் இல்லை. அநியாயக்காரர்கள் அவர்களில் சிலருக்கு வாக்களிப்பதெல்லாம் ஏமாற்றே அன்றி வேறில்லை.
என்ற இறை தூதரை நீர்கூர் 35வது அத்தியாயத்தின் 40வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னை உணர்ந்து தன்னை படைத்தவனை உணர்ந்து அவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, இணை வைப்பின் சாயல் கூட நம்மீது பட்டுவிடாமல் அந்த ஏக இறைவனையே முற்றிலும் சார்ந்து வாழக்கூடியவர்களாக, எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் அவன் ஒருவனுக்கே நிகழ்த்தக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிக்கொள்வானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.